உங்க ஆஸ்மாவை சீக்கிரமா கட்டுப்பாட்டு கொண்டு வர இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. வணக்கம், நான் உங்க டாக்டர் அரவிந்த் ராஜ். ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா ஸ்மோக் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க ஸ்மோக் பண்ணலன்னா கூட உங்க பக்கத்துல யாருமே ஸ்மோக் பண்ணாம பாத்துக்கோங்க. ரெண்டாவதா, நீங்க தூசி சம்பந்தமான வேலையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாஸ்கோ இல்லைன்னா ஏதாவது ப்ரொடெக்டிவ் கேஜெட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு மாஸ்க் போட்டு டிராவல் பண்றது நல்லது. பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல கிளீனிங் சம்பந்தமான வேலைகளை நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா பாத்ரூம்ல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸும் ஒட்டுடையும் நமக்கு கண்டிப்பா ஆகாது. ஊதுவத்தி, பெர்ஃப்யூம், மஸ்கிட்டோ காயில்ஸ் இதை நம்ம சுத்தி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அதுல வர புகைங்களும் ஸ்மெல்லும் உங்க ஆஸ்மா சிம்டம்ஸை ட்ரிகர் பண்ணும். ஒரு பனி, மழையில அந்த மாதிரி வெளியில போறீங்கன்னா ஒரு மஃப்லர் மாதிரி போட்டுட்டு போங்க. உங்க வீட்டுல பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணுங்க. If you really want to fight with your asthma, don't do these things.